அதிமுக எம்எல்ஏக்களின் டெல்லி பயணம் கடைசி நேரத்தில் ரத்தானது. சசிகலா திங்களன்றே முதல்வராக பதவியேற்க திட்டமிட்டார். ஆனால் தமிழக கவர்னர் பொறுப்பு வித்யாசாகர் ராவ் சென்னையில் இல்லாததால் பதவியேற்பு நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் சசிகலாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கவர்னர் வித்யாசாகர் ராவுக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக எம்எல்ஏக்கள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை வியாழனன்று சந்தித்து கோரிக்கை வைக்க முடிவு செய்தனர். அதற்காக 2 பஸ்களில் 130 அதிமுக எம்எல்ஏக்கள் கொண்டு செல்லப்பட்டு ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டனர். புதன் மாலை அமைச்சர்கள் மற்றும் பல எம்எல்ஏக்கள் டெல்லி செல்ல மீனம்பாக்கம் விமான நிலையம் சென்றனர். அப்போது எம்எல்ஏக்களுக்கு திடீரென எங்கிருந்தோ ஒரு போன் வந்தது. உடனடியாக அனைவரும் டெல்லி பயணத்தை ரத்து செய்துவிட்டு பஸ்களில் ஏறி ரகசிய இடத்துக்கு சென்றனர். வியாழன் பிற்பகல் சென்னை வரும் கவர்னர் வித்யாசாகர் ராவை அதிமுக எம்எல்ஏக்கள் சந்திக்க உள்ளதாக அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார். அதற்காகவே டெல்லி பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆனால் எம்எல்ஏக்களின் சந்திப்பை கவர்னர் அலுவலகம் இதுவரை உறுதி செய்யாததால் அதிமுக திட்டம் பலிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.